நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. பட் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஹேர்ட் ஆகி நமக்கே வந்து கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் விட்டு போயிடுமாடான்னு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்ஜி விக்னேஷ்காந்த் அண்ணா வந்து நம்ம புதுக்கோட்டைக்கு வந்தாங்க. அப்போதைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க பேசின ஒரு வார்த்தை, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன் சார். நான் இது வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதுல ஒரு 1,00,000 வியூஸ் போகுது, 10,000 பேர் லைக் பண்றாங்க, 1000 பேர் கமெண்ட் பண்றாங்க, அதுல 600 பேர் தப்பா கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம என்ன நினைச்சுவோம், மொத்தமா இதை பார்த்த 1,00,000 பேர் நம்ம திட்டுறாங்கன்னு நினைச்சுப்போம். இல்ல, 1,00,000 பேர்ல 600 பேர் தான் தப்பா கமெண்ட் பண்ணிருக்கான். இன்னொன்னு சொல்றேன் சார், இப்படி 600, 50, 70, 80 நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நானும் பார்த்திருக்கேன். நான் இது வந்து இந்த மாதிரி மேடைகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000, 4000 மேடை போயிருப்பேன். இது வந்து என்கிட்ட ஒரு 7 லட்சம் பேர் போட்டோ எடுத்திருப்பாங்க சார். இந்த 7 லட்சம் பேர் கூட போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், இந்த கமெண்ட் பண்ண ஒருத்தர் கூட என் வாழ்க்கையில நான் நேர்ல பார்த்ததே இல்லை சார். ஸோ இவங்க பேசுனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ விக்னேஷ் அண்ணா. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூன்சராக இருந்து வீடியோஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா அது ஆர்ஜி விக்னேஷ்காந்த் அண்ணன் தான்.